இந்த கவர்மெண்ட் ஆரம்பத்துல ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இல்லைண்ணா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சேர்மன் யாருமே போடாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் மேல இருந்துச்சு. இப்போ பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிற மாரி, அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டுக்கிடாம இருந்த ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சில மறுபடியும் உங்களுக்கு ஆட்சி முடியிற நேரத்தில இப்படி ஒரு தலைவலியும் வந்தது. ஏங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நடத்தி இந்த தேர்வு முடிவு வெளியிடாம இருந்தாங்க ஆ வருஷக்கணக்குல. வருஷக்கணக்குல. அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது. அப்போ இந்த மாரி விவகாரங்கள் எல்லாமே ஆட்சிக்கு தானே கெட்ட பேரு. இல்லண்ணா கடந்த வாரத்தில தான் எஸ்ஐ தேர்வுல ரிசல்ட் இதுல குளறுபடி இருந்திருக்கு. குளறுபடியாகி திரும்ப வாங்கிட்டாங்க அத. திரும்ப வாங்கியிருக்கீங்க. அப்ப அடுத்து தொடர்ந்து இந்த அசிங்கம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை இது. இது எங்க போய் முடியுது? மக்கள்ட்ட பெரிய அந்த வெறுப்ப எஸ்ஐ அந்த தேர்வு செலக்ஷன் கமிட்டி, யுஎஸ்ஆர்பி தேர்வாளர் பணியம் அது வந்து யார்கிட்ட இருக்குது? யாரு கீழ வருது? உள்துறை அமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். முதலமைச்சர் கீழ தானே வருது. அப்போ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அதிகாரிகள்ன்றத பத்தி ஒரு கொஞ்சமாவது எண்ணம் இருக்கா? எல்லா விஷயத்துலயும். மெட்ரோ போச்சே, நம்ம அதிகாரிகள் தப்பு தானே. ஆனா அதே அதிகாரி என்ன பண்ணான், தலைவரே வஞ்சிக்குது, வஞ்சிக்குது. அறிக்கை 1 அப்படின்னு. இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம். ஊர்ல எவன் போனாலும் வந்தாலும் ஸ்ட்ராட்டஜி டீமா வா வா ஒரு அக்ரீமெண்ட். போட்டுக்கோ. அவனுக்கு என்ன தெரியுது, ஏது தெரியுது, முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுது? அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஆமா பேசிக் எனக்கு ஒரு இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறது ஒருத்தர் வரணும்னா, அவருக்கு என்ன தெரியுதுன்றதுக்கு எனக்கு தெரியணுமே. பேசிக்காவது தெரியணும். அவரு என்ன வேலை செய்றாருன்னு தெரியணுமே, எனக்கு தெரியணுமே. கண்டிப்பா. அந்த அடிப்படை எனக்கு தெரியாம, அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்க, இது பண்ணி வைக்க. இது என்ன கதை? நீங்க பாட்டுல புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா, அவன் பாட்டுல சொல்றான், "சார் காலைல பைக்க போய் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முறுக்குங்க சார்ன்றான்." ஸ்ட்ராட்டஜி டீம் தானே சொல்றது, இன்னைக்கு நம்பி நாராயணன் அவர்கள சந்திச்சு பேசியிருக்காரு. சந்திக்கிறது. நம்பி நாராயணன் மேல என்ன பிரச்சனை? அந்த என்ஐஏ இது என்ன பிரச்சனை. அநியாயமா தண்டிக்கப்பட்டார்றது. இப்ப அவர கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இந்த சைடு ஒரு நியாயமா ஆக்கிறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? இது எல்லாம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது. இன்னும் தேடுறா. எவன் இருக்கான் பார்றா. அந்த ஒரு இவன்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கான் பாரு. அவனுக்கு ஆதரவெல்லாம் பேசு. ஆயிரம் அத பண்ணு, இத பண்ணு. போன கவர்மெண்ட்ல பண்ணாங்கல்ல. எவன் கிடைச்சாலும், ஐயா பாதிப்புன்னா டக்குனு இவங்க நிப்பாங்க. பூதம் மாரி. என்ன பாதிப்பு? நான் பேசுறேன் அப்படின்ட்டு. அதே மாரி இன்னைக்கு சந்திக்கிறது, அத தூக்கி போடுறது. இது எல்லாம் இவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் பண்றதெல்லாம் பெரிய ஓட்டா மாறும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாறாதுன்றத இவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாது.